வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்த மாதிரி நியூ சிலபஸ் பிஜிடிஆர்பி யூனிட் வைஸ் லெசன்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பிஜிடிஆர்பி நியூ சிலபஸோட யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் சப் டாபிக் 1.1 ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் பை ஜெஃப்ரே சாசர். ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ப்ரோலாக் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரோலாக்லேயே எல்லா விஷயத்தையுமே கன்சாலிடேட்டடாக கொடுத்துருக்கிறதுனால த ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ், ஒவ்வொருத்தரோட டேல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் எக்ஸஸான இன்ஃபர்மேஷன் தான். பட் யாரோட டேல்ஸ் என்ன அப்படிங்கிறதும் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வேர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோலாக் இப்போ நம்ம எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து போம் எப்படி படிக்கணும், ட்ராமா எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நாவல் ஃபிக்ஷன் இதெல்லாம் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ப்ரிவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதை நான் வந்து பின் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எதை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கும், பட் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரோலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ் பை ஜெஃப்ரே சாசர். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட்டு, பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன்செட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் இவங்க எல்லாருக்குமே நம்மளோட சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பாலிடெக்னிக் அண்ட் டிஆர்பி எழுதி வின் பண்ணியிருக்கோன்ற வகையில் அதோட இதை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இதில் டோட்டல் பேஜஸ் 1900 கொடுத்துருக்கேன். அப்டேட்டடாக 2195, ஒரு 300 பேஜஸ் எக்ஸ்ட்ராவாக அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குவாலிட்டி அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்சும் நம்மளோட சேனலில் போயிட்டுருக்கு. 2 டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக போயிட்டுருக்கு, 3வது டெஸ்ட் பேட்ச் நடந்துட்டுருக்கு. இப்போ 3/3லேருந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஜெஃப்ரே சாசரோட கேண்டர்பரி டேல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் நம்ம லைன் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி, ஸோ சாசரோட அந்த கேண்டர்பரி டேல்ஸ் ப்ரோலாக் அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா, ஏப்ரல் மந்த்து ஸ்ப்ரிங் சீசனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் மேக்ஸிமம் ஸ்ப்ரிங் சீசனோட லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும், அந்த டைமில் லேண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதையும் சொல்லிட்டு, பீப்புள்ஸ் என்ன மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து பில்கிரிமேஜ், அதாவது புனித பயணம் போகிறதுக்கு வந்து ஒரு இது செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த பில்கிரிமேஜ் மேக்சிமம் தாமஸ் பெக்கெட், அதாவது கெத்தீட்ரல், நம்மளோட கேண்டர்பரி கெத்தீட்ரலில் இருக்கிற தாமஸ் பெக்கெட் அவரோட அந்த இதுக்கு வந்து பில்கிரிமேஜாக போகிறத வந்து எல்லாருமே விரும்புவாங்க அப்படிங்கிறதும், அந்த பில்கிரிமேஜில் இருக்கிற போகிறப்ப நடக்கிற விஷயங்களும் தான் இந்த ப்ரோலாகோட மெயின் தீமு. ஸோ இன்ட்ரடக்ஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த கேண்டர்பரி டேல்ஸ் வந்து என்னன்னா மிடில் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்திருக்கு. ஸோ மிடில் இங்கிலீஷ் எப்படி அப்படின்னா, ஓல்டு இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது. ஸோ 1150லேருந்து 470 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தெரியும், சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் ட்ராமா, போயட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட அட்ரஸிங் வந்து நிறைய இருக்கு. ஸோ முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பிளாக் டெத், அவரோட டைம்ல வந்து த பிளாக் டெத் வந்து யூரோப் ஃபுல்லாவே இருந்துச்சு. ஸோ சாசரோட சைல்ட்ஹுட்லேயே அடல்ட்ஹுட்லேயே அதை பார்க்குறாரு. ஸோ அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டான்டே, பெட்ராச் அண்ட் பொக்காஷியோ. ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பொக்காஷியோட டெக்கமரன், அதில் வந்து ஃப்ரேம் ஸ்டோரி ரிலேட் டு செவரல் ஸ்மாலர் டேல்ஸ், அதாவது அவர் எழுதின
அதாவது பொக்காஷியோவோட டெக்கம் மெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல வந்து நிறைய பேரோட ஸ்டோரியை சேர்த்து ஒரு ஸ்டோரியா கொடுக்கறது. அதை ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்து பில்கிரிம்ஸ் ஸ்டோரி ஃபாலோஸ் பில்கிரிம்ஸ் ஆன் தர் வே டு கேண்டபரி கத்தீட்ரல். ஸோ கேண்டபரி கத்தீட்ரலுக்கு போறவங்க ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி அதை ரீகலெக்ட் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. ஸோ அங்க ஏன் போறாங்க அப்படின்னா சார் தாமஸ் பெக்கெட்டோட மார்டைர், அது தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிற மார்டேரோட இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மாற்றாயிடம் எங்க ஆயிருக்காரு அப்படின்னா கேண்டபரி கத்தீட்ரல்ல. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல வந்து சாசர் பத்தி சில விஷயங்களும் வந்து பார்த்துடலாம். ஸோ சாசர் வந்து ரியல் ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி அப்படின்னு அவரை தான் அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பொயட்ரி, அவரோட ப்ரொடியூசர்ஸ் கண்டெம்பரரிஸ் எல்லாமே வந்து அவரை ஃபாலோ பண்ணியும் அவரோட ரிலேட் பண்ணியும் தான் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஸ்பென்சராக இருக்கட்டும், மில்டனாக இருக்கட்டும், டென்னிசனாக இருக்கட்டும், எல்லாருமே அவரை வந்து ப்ரைஸ் பண்ணாமல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பர்சனல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் ஏஜஸ்ல நிறைய ரொம்ப பொசிஷன், யூனிக் பொசிஷன். ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய படிச்சவங்களே ரொம்ப கம்மியான பேர் இருக்கும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பொசிஷன் வந்து எடுத்திருக்காரு. அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்துமே கடைசியா வந்து பார்லிமெண்ட் மெம்பர் வரைக்குமே, ஜட்ஜ் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் மெம்பர் வரைக்குமே போயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாசர் வந்து 1340 பிறக்கிறாரு. ஃபேமிலி நேம் வந்து சாசியர் அப்படிங்கிறது ஷூஸ், அத சாசியர் அப்படின்னா ஷூஸ் அப்படிங்கிறதுல இருந்து வந்து வந்த ஒரு ஃபேமிலி நேம். அவரோட ஃபாதர் வந்து ஒரு ரொம்ப வைன் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவரை வந்து அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதுதான். ஸோ நமக்கு வந்துட்டு ஜாஃப்ரி சாசரோட ஓன் நேம் வந்து நிறைய ஹவுஸ் ஹோல்ட் அக்கௌண்ட் எலிசபெத் கவுண்டஸ் ஆஃப் உல்ஸ்டர் அண்ட் வைஃப் டு பிரின்ஸ் லியோனல் அவங்களோட, அதாவது ராயல் ஃபேமிலிஸோட கனெக்ட்ல இருந்திருக்காரு. ஹவுஸ் ஹோல்டில் ஏதோ ஒரு ஒர்க்குக்காக அவரோட நேம் வந்து இதுதான் செஞ்சாங்க அப்படிங்கிற நேம் வந்து இருந்திருக்கு ரெக்கார்ட்ஸ்ல. ஸோ யாருன்னா எலிசபெத் கவுண்டஸ் ஆஃப் உல்ஸ்டர், அவங்க யாருன்னா வைஃப் டு பிரின்ஸ் லயனல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஃபீஸ்ட் நடக்கும், நிறைய ஃபீஸ்ட் வந்து கிங்கால நடத்தப்படும். கிங்ஸ் லார்ட்ஸ் வந்து ஃபீஸ்ட் நடத்தும் போது யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க அந்த மாதிரி எல்லாம் செலிப்ரேஷன்ல இருந்த பார்ட்டிசிபேஷன் அதுல வந்து நிறைய இடத்துல அவரோட நேம் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சென்ட் ஜார்ஜ்ல நடந்த கிங் எட்வர்ட் 1358 கிங் ஆஃப் பிரான்ஸ், குயின் ஆஃப் ஸ்காட்லாந்து, கிங் ஆஃப் சிப்ரஸ் அண்ட் லார்ஜ் அரே ஆஃப் அதர் இம்பார்ட்டன்ட் பீப்புளோட சேர்த்து சாசரும் இருந்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சாசர் வந்து ஜான் ஆஃப் காண்ட், 4th சன் ஆஃப் எட்வர்ட் III. ஸோ நல்லா கவனிங்க, 4th சன் ஆஃப் எட்வர்ட் III அண்ட் ஆன்சஸ்டர் ஆஃப் ஹென்ரி IV, ஹென்ரி V, VI அப்புறம் வந்து எட்வர்ட் IIIயோட சன், 4th சன் ஜான் ஆஃப் காண்ட். அவரோட வந்து ரொம்ப பழக்கம், ரொம்ப வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரிலேஷன்ஷிப்பை. அதுக்கப்புறம் வந்து ஜான் அவங்க வந்துட்டு கெஸ்ட் ஆஃப் எலிசபெத் இன் யோர்க்ஷயர் கிறிஸ்மஸ்க்கு போகும்போது இவரும் போயிருக்காரு. ஸோ சாசர் வந்து ஒரு ஒய்ஃப், ஹை பார்ன் ஒய்ஃப் பிலிப்பா, சாசரோட ஒய்ஃப் பேரு பிலிப்பா. ஹைபார்ன் ஒய்ஃப்னா இந்த மாதிரி ஒரு ராயல் சொசைட்டில இருக்கவங்க, அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏர்லியாவே மேரேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் டாட்டர் இருக்க எலிசபெத் ஹேட் 2 சன்ஸ், லிட்டில் லீவஸ். அதுக்கப்புறம் நிறைய ப்ரோஸ் வேர்ஸ் இதெல்லாம் எழுதுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா போத்தியஸ், கன்சோலேஷன் ஆஃப் பிலாசபி, அதுக்கப்புறம் செயின்ஸ் லெஜெண்ட், செர்மன்ஸ், பிரெஞ்ச் போயட்ரி நிறைய, லத்தீன், இட்டாலியன் போயட்ரி பை ஓவிட், விர்ஜில், பொக்காஷியோ அண்ட் பெட்ராச், இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேஷன் நிறைய பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வெஸ்ட் மினிஸ்டர் அபேல பரி பண்ணப்படுற ஃபர்ஸ்ட் போயட் இவர் தான். ஸோ அக்டோபர் 25, 14, அதாவது 1400 இறந்து போறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன பப்ளிக் பொசிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ்ல வந்து சாசர் இருந்திருக்காருன்னு பார்த்தோம்னா, ஸோ 1359 60 வரைக்கும் 1 year வந்து இங்கிலீஷ் ஆர்மியில வந்து பிரான்ஸ்ல வந்து இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரிசனர் நியர் ரைம்ஸ்ல வந்து பிரிசனரா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எட்வர்ட் வந்து ரான்சம், அதாவது பணம் கொடுத்து அவரை ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு 16 பவுண்டுக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஆர்மியில, இங்கிலீஷ் ஆர்மியில வந்து 1369 1370 வரைக்கும் இது பணி புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம், சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த பிறகு டிப்ளமேட்டிக் மிஷன் ஃபார் த கிங். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து டிப்ளமேட்டிக் மிஷன், அதாவது ஒரு சில விஷயங்களை கொண்டு போறது, கன்சோலேஷன் பேசுறது 2 பேர்கிட்ட, மீடியேட்டரா இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய டிப்ளமேட்டிக் மிஷனுக்கு வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நான் ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வந்து நம்மளோட ரியல் லைஃப்ல அவர் போறாரு வராரு அப்படிங்கிற மாதிரியே படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபாரஸ்டர் ரெப்பரி ஃபாரஸ்டரா இருந்திருக்காரு நார்த் பெத்தர்டன் இன் சோமர்செட்ல. அதுக்கப்புறம் நைட்டா சர்வ் பண்ணியிருக்காரு. லாஸ்டா வந்து 1386ல பார்லிமெண்ட்ல சர்வ் பண்ணியிருக்காரு. ஹென்ரி 4 க்ரோன் ஆகும்போது ரிச்சர்ட்ஸ் கிராண்ட் அண்ட் சேவ் அடிஷனல் ஆனுவிட்டி ஆஃப் 40 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பப்ளிக் கெரியர் நிறைய இருந்தாலும் லாஸ்ட் டைம்ல வந்து அந்த இதுல வந்து அவர் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட் டீலிங் வித் த சீஃப் மெர்ச்சன்ட் ஆஃப் த சிட்டிஸ் லொல்லார்ட் நைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர்கிட்ட வந்து அவரோட இது வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத அதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் லாஸ்ட் டைம்ல அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெக்கிங் போயம்ஸ் கம்ப்ளைண்ட் டு ஹிஸ் பர்ஸ் அப்படின்றது என்னன்னா அவரோட ராயல் ஃபேமிலி வந்து சேஞ்ச் ஆகும்போது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆனுவிட்டி அந்த பென்ஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சாசரோட சன் வந்து தாமஸ் எடுத்துக்கிறாங்க, கூட்டு போறாரு வெஸ்ட்மினிஸ்டர் அபேல. அதுக்கப்புறம் ஹை கோர்ட் ஃபேவர்ல ரொம்ப ஹை கோர்ட்ல அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு இதோட இருந்துடுறாரு. பட் வந்து லாஸ்ட் டைம்ல அவர் வந்து ஃபினான்ஷியலா கிரைசிஸ்ல இருந்தாருன்றது உண்மை. ஸோ சாசர்ஸோட முக்கியமான ஒர்க் என்னென்னு பார்த்தோம். ஸோ சாசரோட இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமானது புக் ஆஃப் டச்சஸ், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா, த ஹவுஸ் ஆஃப் ஃபேம். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன் அண்ட் ஆல்சோ இன் ஹிஸ் மாஸ்டர் பீஸ் த கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இது எல்லாமே மாஸ்டர் பீஸ் தான். நிறைய போம் இதை நிறைய இதெல்லாம் எழுதியிருக்காரு அவர். இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு நிறையவே பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னா புக் ஆஃப் டச்சஸ், பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், Troilus and Cressida, House of Fame, Legend of Good Women and also the Canterbury Tales. இந்த Canterbury Tales அவருக்கு நிறைய நேம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம், ஃபர்ஸ்ட் மெயினாக பார்க்க வேண்டியது அவரோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பீரியட்ஸ். ஃபர்ஸ்ட் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா ரோமண்ட் ஆஃப் ரோஸ், அதான் டிரான்ஸ்லேஷன் நிறைய எழுதியிருப்பாரு. ஃப்ரெஞ்ச் மாடலை லீ ரோமன் டேலா ரோஸ் அப்படிங்கிற இதை வந்து ரோமண்ட் ஆஃப் த ரோஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் பீரியட்ல அவர் எழுதினதுல வந்து த புக் ஆஃப் டச்சஸ் அண்ட் எலகி, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் இன் டு பிட்டி, ரோமண்ட் ஆஃப் த ரோஸ், ஷார்ட்டர் போயம் அண்ட் ஏபிசி, ரிலீஜியஸ் போயம் இதெல்லாம் எழுதியிருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் பீரியடா அவர் என்ன மேக்ஸிமம் என்ன சொல்லலாம்னா ஃப்ரெஞ்ச் பீரியட், ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும். செகண்ட் பீரியட் வந்து 1373 to 84, இது வந்து இட்டாலியன் லிட்ரேச்சர். ஸோ இட்டாலியன் லிட்ரேச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருப்பாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி டான்டேவோட டிவைன் காமெடி, பொக்கேஷியோஸோட போயம்ஸ் இதை வந்து மேக் பண்ணி அவர் வந்து என்னன்னா இதை வந்து பேஸ் பண்ணி அவர் வந்து த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராமாட்டிக் சாட்ரிக் டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடே, ட்ராஜன் பிரின்ஸ், ட்ராய்லஸ் டாம்சல், கிரிசைடா, த ஸ்டோரி ஆஃப் கிரிசைல்டா, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹிஸ்ட்ரியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாரு. அடுத்து த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிறது வந்து காமிக் ஃபேண்டசி. ஸோ அண்டர் டோன் ஆஃப் த அதை ஹியூமன் ஃபாலி, நம்மளோட ஹியூமன் லைஃப்ல நடக்கிற ஃபாலி வந்து எந்த அளவுக்கு காமிக் ஃபேண்டசியாக கொடுக்க முடியுமோ அதை வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்ற இதில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கும் அது எல்லாமே அப்படிங்கிறது தான் இதில் ஒன்று. தேர்ட் பீரியட், ஸோ அடுத்து தேர்ட் பீரியடை பொறுத்த வரைக்குமே 1384லேருந்து 90 வரைக்கும் சொல்லலாம். அதுதான் இங்கிலீஷ் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேட்டிவ் ஒரிஜினாலிட்டி, ஃபாரின் இன்ஃப்ளூயன்சஸை தூக்கி போட்டுட்டு நேட்டிவ் இதை வந்து கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து த லெஜெண்ட் ஆஃப் குட் உமன், குட் உமன்ல வந்து ஹீரோயிக் கப்லெட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா த சாசர் டெவலப்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஏன் அப்படின்னா நிறைய நம்மளோட இதுல வந்து பார்த்தா ஹிஸ்ட்ரி ஆஃப் அந்த லாங்குவேஜ்ல பார்த்தோம்னா சாசர் பீரியட்ல நடந்த அந்த லாங்குவேஜோட ப்ரொனன்சியேஷனோட மாற்றங்கள் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை கொண்டு வராது. ஸோ ஒரு மெட்டாபிசிக்ஸ் அண்ட் தியாலஜி, நம்மளோட காட் அந்த மெட்டாபிசிக்கல் இதுலயுமே அவர் நிறைய வந்து பொயட்ரியோட இதை வந்து சேஞ்ச் பண்றாருன்னு சொல்லலாம். ஸோ த இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வெரி கிரேட் பிகாஸ் ஹி ரிமூவ் பொயட்ரி ஃப்ரம், அதாவது மெட்டாபிசிக்ஸ், தியாலஜி, காட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொயட்ரி அப்படின்னாலே காட் பத்தினதாகவும் ரெட்ரிக்கலாகவும், ரெட்ரிக்கல்னா நமக்கு தெரியும் ஆன்சர் தெரியாத நிறைய கொஸ்டின்ஸாகவுமே இருந்ததை சிம்பிள் லைஃபுக்கும், அதாவது ராயல் லைஃப் அட்லீஸ்ட் மென் லைஃபுக்காவது கொண்டு வந்தது, பீப்புளோட லைஃபுக்கு கொண்டு வந்தது சாசர் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிரர், தேர் மிரர் அப் டு த நேச்சர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா மிரர் அப் டு த நேச்சர், நம்மளோட லைஃபோட ஒன்று இருக்க மாதிரி கொண்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு சாசருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாசரோட சக்சஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்லீவ், லிட்கேட்,
ஹாஸ், கெல்டன், ஹென்ரிசன், டன்பர் அண்ட் டக்ளஸ். ஸோ இதுல வந்து கேண்டபரி டேல்ஸை பத்தி மெயினா பார்க்கணும் அப்படின்னா சாசர் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் டோல்ட் பை a group of pilgrims. ஸோ பில்கிரிம்ஸ் வந்து ஷைன் ஆஃப் சென்ட் தாமஸ் பெக்கெட்க்கு போறவங்களோட இதை வந்து எழுத சொல்லி கொண்டு வராரு. அதுல வந்து தோ தேர் ஆர் ஷார்ட்டர் போயம், ப்ரோ செக்ஷனும் இருக்கு. போயம் லாங் போயமா இருந்தாலும் ப்ரோ செக்ஷனும் இருக்கு. ஸோ இதுல வந்து போகும்போது 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரின்னு ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் 29 பில்கிரிம்ஸ் மொத்தம் இருக்காங்க. இவரோட சேர்த்து 30. அதுக்கப்புறம் ஒரு ஹோஸ்ட் இருக்காரு. யாருன்னா அந்த அங்க போய் தங்குற டபாட் இன்னோட ஓனர் வந்து அவர் வந்து ஹாரி பெய்லே அவர் இருக்காரு. ஸோ டோட்டலா 120 ஸ்டோரிஸ் வந்து சொல்ல பிளான் பண்றாங்க. அதுல வந்து 24 ஸ்டோரிஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. ரிட்டர்ன் ஜர்னி ஃப்ரம் த கண்டபரி இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஒர்க். ஸோ நமக்கு கேண்டபரி டேல்ஸ்ல போகும்போது ஒவ்வொரு பில்கிரிம்ஸும் 2, வரும்போது 2 சொல்லணும்னு சொல்றாங்க. டோட்டலா 120 ஸ்டோரிஸ் வேர் பிளான்டு. ஆனா சொல்லப்பட்டது 24 ஸ்டோரிஸ் தான். ஸ்டோரிஸ் வேர் கம்ப்ளீட்டட் அண்ட் அதுல வந்து இன்க்ளூட் ஆனது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போகும்போது சொல்லப்பட்டது மட்டும்தான் இன்க்ளூட் ஆயிருக்கு, வரும்போது சொல்லப்பட்டது வந்து இன்க்ளூட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதுல வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் டெத், ஏற்கனவே நம்ம சாசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே சொன்னோம். பிளாக் டெத் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூபானிக் பிளேக், நிறைய பேர் இறந்து போனாங்க அந்த டைம்ல. ஸோ நிறைய பேர் இறந்து போனதுனால அதை சமாளிக்க முடியாம டாக்ஸ் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சு. ஸோ நிறைய பேர் இறந்து போனதுனால டாக்ஸ் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறம் வெல்த் கேப், நிறைய திடீர்னு ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளத்தால நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொரோனாவே மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கனாலும் நிறைய ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் கிரைசஸ் வந்து நிறைய ஃபினான்ஷியல் கிரைசஸ் இருக்கு அப்படின்றதுல நடக்கும்போது தான் இந்த பிளாக் டெத், பெசன்ட் ரிவோல்ட் இதெல்லாம் நடக்குது. 1381 அவரோட பீரியட்ல தான் இருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல கேண்டபரி டேல்ஸ்ல எழுதின டைம்ல நிறைய வந்து சொல்லியிருப்பார் அவரு. லேண்ட்ஸ்கேப், நிறைய டயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் டயர், செகண்ட் டயர், ஒவ்வொரு ரேஞ்ச் ஆஃப் த பீப்புள்ஸ் பத்தி, நைட்டு, நோபல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீஸ்ட், நன்ஸ், மில்லர், கார்பெண்டர், இந்த மாதிரி நிறைய பேரோட தான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து மெனி கிரெடிட், அதாவது மிடில் இங்கிலீஷை ரொம்ப பாப்புலர் பண்ணதுல சாசருக்கு ரொம்ப கிரெடிட் இருக்கு. அதுல இந்த போயம் வந்து ஐஎம்பிக் பென்டமீட்டர்ல 5 செட்ஸ் ஆஃப் அன்ஸ்ட்ரெஸ்டு அண்ட் ஸ்ட்ரெஸ்டு சிலபஸ் பேர்ஸ் பெர் லைன். ஒரு லைனுக்கு வந்து 5 செட் ஆஃப் அன்ஸ்ட்ரெஸ்டு, அது ஸ்ட்ரெஸ்டு வருது. கேண்டபரி டேல்ஸோட மீட்டர் இதை தான் சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இயம்பிக் மென்டமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா சிமிலர் மீட்டர்ஸ், இதுக்கப்புறம் தான் லெஜிட்டமேஷன், அதாவது இயம்பிக் பென்டமீட்டர்ல ஒரு போயம் எழுதலாம் அப்படிங்கிறது இந்த சாசரோட ரைட்டிங்க்கு அப்புறம் தான் கரெக்டா கொண்டு வர, அதாவது அதை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ இந்த கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக, என்ன மோட்டிவ்காக நம்ம சாசர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நைட் அப்படின்னு ஆரம்பிச்சு லாஸ்ட்ல மில்லர் ரீவ், ஒரு ஒய்ஃப் ஆஃப் பாத், ஒரு லேடியோட தாட்ஸ் இது வரைக்கும் கொண்டு போய் நிக்கிற வரைக்கும், அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் லிவ்டு இன் தட் பீரியட். அதை நம்ம போர்ட்ரேட்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே ஒரு காலத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லலாம் மிரர் அப் டு த நேச்சர்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைட் எப்படி இருக்கும், சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து ரூலிங் கிளாஸ், அதுக்கப்புறம் அவங்க ஹையஸ்ட் அமாங் பில்கிரிம்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸு, ஃபைன் ஹார்ஸ் வச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாட் கெய்லி ட்ரெஸ்டு, ஒரு ஃபர்ஸ்டியன் டியூனிக். ஸோ கலர் முதற்கொண்டு ஃபர்ஸ்டியன் டியூனிக், கோர்ஸ் கிளாத். ஸோ நமக்கு தெரியும் நைட் எப்படி போட்டிருப்பாங்கன்னு, ஆர்மர் ஸ்டெயின்ஸோட போட்டிருக்காரு. பிசிக்கல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு, நிறைய பேட்டில்ஸ் பார்த்ததுனால மிடில் ஏஜா இருக்காரு. அவருக்கு ஏன்னா அவருக்கு 20 இயர்ஸ்ல ஓல்டு சன் இருக்கு, 20 இயர்ஸ் ஓல்டுல சன் இருக்காரு. அவரை வந்து இதே இதுல வந்து ஸ்கொயர் அப்படின்றதுல வராரு. அது ஒரு கேடர், இந்த
இதுல வந்துட்டு அடுத்து அவங்க சொல்ல போறது வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி ட்ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ், மாடஸ்ட், டிஸ்டிங்யூஸ்ட், சிவால்ரஸ். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் தான் நான் இதை இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு அவரோட கொஸ்டின் என்னவா இருக்கு அப்படின்னா, வாட் இஸ் என்ன ரீசனுக்காக போறாருன்னா, தேங்க் காட் நல்லாவே எல்லாமே கொடுத்துருக்கு, அதுக்காக தேங்க் பண்றதுக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரூலிங் கிளாஸ் தான், சன் ஆஃப் நைட்டு. அவர் அழகா இப்போ சின்ன பையன் அப்படிங்கிற 20 வயசு அப்படிங்கிறதுனால ஒரு எம்ப்ராய்டரி லைக் மிடோ பிரைட் ஒயிட் அண்ட் ரெட்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, கவுன் மாதிரி போட்டிருக்காரு, லாங் ஒயிட் கிரவுண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர்ஸ் பத்தி சொல்றாங்க, பிசிக்கல் கேரக்டர், ஃபிட், சிங்ஸ், பிளே த ஃப்ளூட் பிளே பண்றாரு, பொயட்ரி, ஜஸ்டிங், ஹார்ட் ரைடிங் எல்லாமே தெரியுது. பிஹாஃப் ஆஃப் லேடி, அவங்க ஒரு அதாவது லவர் பாய் அப்படின்றத சொல்றாரு. ஏன் அவர் பில்கிரிமேஜ் போறாரு அப்படின்னா அவரோட ஃபாதர் மேல இருக்கிற ரெஸ்பெக்டுக்காக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கேண்டர்பரி டேல்ஸ்ல ஒவ்வொருத்தரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் நான் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ த யோமேன் அவரோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசன்ட் கிளாஸ். ஸோ பெசன்ட் கிளாஸ் அப்படிங்கும்போது நைட் டைம் ஸ்கொயரையும் அக்கம்பனைஸ் பண்ணிக்கிற ஒரு சர்வெண்ட், கோட்டு, ஹூட் ஆஃப் கிரீன் வித் பீகாக் கேரோ. ஸோ இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹண்டிங் ஹார்ன் வச்சிருக்காரு, சாசி பிரேஸ்லெட் வச்சிருக்காரு, ஷீல்டு கார்டு, ஏன்னா நைட்க்கும் ஸ்கொயருக்கும் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால ஷீல்டு கார்டு, பவு, ஸ்வாட், அதுக்கப்புறம் அவர் வாங்கின மெடல் இதெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஹெட் வந்து நட் மாதிரி இருக்கு, ப்ரௌன் ஃபேஸ்ல இருக்கு. பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னன்னா ஹண்டிங் கேம்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காரு. எதுக்காக அவர் இந்த பில்கிரிமேஜ் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நைட் அண்ட் ஸ்கொயர் போறதுனால அவங்கள வந்து கூட்டிட்டு போறதுக்காக மட்டும்தான். அடுத்து பிரயாரஸோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கிளர்ஜி, வெல்தி, சீஷன், நன். பிரயாரஸ் யாருன்னா ஒரு நன்னை. அவங்க வந்துட்டு ட்ரெஸ் வந்து அவங்க கிரேஸ்ஃபுல் க்ளோக், ஜுவல்லரி, ப்ரேயர் பிரேஸ்லெட் மட்டும் தான் போட்டிருக்காங்க. க்ளோக் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கையில வச்சு செய்யற ப்ரேயர் இது வந்து போட்டிருக்காங்க. தட் இண்டிகேட்ஸ் வெல்த் அண்ட் வேர்ட்லினஸ். ஸோ அந்த ப்ரேயர் பிரேஸ்லெட்டை அவங்களோட பர்சனாலிட்டியை காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிசிக்கல் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா அவங்களோட இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எலகண்ட் நோஸ், கிரே ஐ, ஸ்மால் ரெட் மவுத், ஒயிட் ஃபோர் ஹெட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்றாங்க, சேரிட்டபிள், அது அவங்களோட இதுதான். இதுக்காக பில்கிரிமேஜ் அட்டன் பண்றாங்கன்னா நன்னு. ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் சீம்ஸ் லைக்லி, அவங்க நன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே அந்த ஸ்பிரிச்சுவல் இதை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாங்கோட சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னா கிளர்ஜி, வெல்த்தியா தான் இருப்பாங்க. வெல்த்தி வந்து ஃபைன் ட்ரிம்மர்ட் ரோப், கோல்டு ப்ரூச் எல்லாம் வச்சிருக்காரு. ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பர்சனாலிட்டி ஸ்ட்ரென்த் இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவர் ஒரு ப்ரீஸ்ட் மாங்க் அப்படிங்கிறதுனால, பட் ஆனால் வெல்த்தி, அப்போ ஈட்ஸ் வெல், ஹி லைக் டு ஈட், ரொம்ப லைக் பண்ணி ஈட் பண்ணுற, அதாவது ஃபுடி அப்படின்னு கேட்டால் யாருன்னு சொல்லலாம்னா இந்த மாங்கை சொல்லலாம், அந்த மாதிரியானது. அடுத்து த ஃப்ரையர், அவரும் வெல்த்தியான ஸ்டேட்டஸில் தான் இருக்காரு. சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து கிளர்ஜி லெவல். ஸோ கிளர்ஜி அப்படின்னு சொல்லலாம். லார்ட் அதுக்கும் கீழே கிளர்ஜி அப்படிங்கும்போது. ஸோ ஹேங்கிங் ஹூட் போட்டிருக்காரு, ஒயிட் திக் நெக்கு, கேப் லைக் பாப். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி, இப்போ இது வந்து எதுக்காக அப்படிங்கும்போது இவரோட பர்பஸ் வந்து சொல்லலை, பட் ஸ்பிரிச்சுவல், அவரும் ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு தான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளிப் வித் கேலண்ட் ஃப்ரேஸ் அண்ட் வெல் டேர்ன்டு ஸ்பீச் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஃப்ரையருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரையர்ல வந்து நமக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, intentions or dishonest to make money of selling blessings. He is a priest but his intentions are dishonest. So அவங்க priestன்னு சொல்றாரு, பட் அவரோட இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா டிஸ்ஹானஸ்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த ஃப்ரையர் அவரோட மாங்குக்கும் அவருக்கும் வந்து ஒத்து போகல. லேண்ட் ஓனர்ஸ், வெல்தி லேண்ட் ஓனர்ஸ் வந்து அதாவது இவர் இங்கேருந்து பிளஸிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து கொடுக்குற மாதிரியான டு மேக் மணி ஆஃப் செல்லிங் பிளஸிங்ஸ் அப்படிங்கிற கொண்டு வராங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெர்ச்சன்ட், அதுக்கப்புறம் வந்து மெர்ச்சன்ட்டோட இது சொல்றாங்க. மெர்ச்சன்ட் வந்து என்ன பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் அ வெல்தி ட்ரேட் கிளாஸ் இருக்கு, மல்டி கலர் ட்ரெஸ். ஸோ மெர்ச்சன்ட் அப்படிங்கறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஃபோக்கிங் பேர்ட், ஸ்டேட்லி, நோபிள் இன் அப்பியரன்ஸ், ஹை இன் ஹார்ஸ் ஹி சாட். ஸோ அவர் உட்கார்ந்துருக்கிறதுலேயே அந்த இது வந்து உட்கார்ந்துருக்கிற பெரிய இது போட்டு உட்கார்ந்துருக்காரு. எக்ஸ்பர்டட் கரன்சி எக்ஸ்சேஞ்ச், பர்சனலி இன் டெப்ட், ரொம்ப அறிவாளியா இருக்காரு, பட் ஆனாக்கா அவர் டெப்ட்ல இருக்காரு. ஏன் போறாரு அப்படின்னா, ஸோ he hopes to sell some of his furs and cloths. ஸோ அந்த இடத்துல போய் அவரோட விஷயங்களை வந்து சேல் பண்றதுக்காக அவர் கொண்டு போறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்து ஆக்ஸ்போர்ட் கிளரிக். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு கிளரிக்கல் அவர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபிலாசபி படிச்சுட்டு இருக்காரு. அவரோட ட்ரெஸ் த்ரெட் ஆன் ஹிஸ் ஓவர் கோட், கிளாத்ஸ், ரேக்ஸ், ஸ்லெண்டர் ஹாலோ க்ளூக், அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியஸ், ரீட் அ லாட், ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் மணி ஆன் புக்ஸ் நாட் சோஷியல், புக்குக்கே எல்லாத்தையுமே செலவு பண்றாரு. ஸோ எதுக்காக அவர் பில்கிரிமேஜ் வராரு? மொராலிட்டி அண்ட் வர்ச்சியூ. ஸோ ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எப்பவுமே நான் ஒரே மாதிரி வர்ச்சியூ நல்ல ஒரு டிசிப்ளினா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா த மேன் ஆஃப் லா, அவரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் மிடில் கிளாஸ் லாயர், அப்பாயின்மெண்ட் பை த கிங். ஸோ கிங்கோட லாயர் வந்துட்டு அவர் எப்படி சொல்றது, ஸ்ட்ரைப்டு பெல்ட், அவரோட ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. பிசிக்கல் கேரக்டர் நாட் ஸ்டேட்டட். யாரோட பிசிக்கல் கேரக்டர் நாட் ஸ்டேட்டட் த மேன் ஆஃப் லான்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்சனாலிட்டி ட்ரைட்டை பத்தி வைஸ், கியூரியஸ், அக்யூரேட் நாலேஜ் இன் ஆல் லாஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எதுக்காக போறாருன்னா டு அப்ஹோல்ட் ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறாரு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா பிராங்க்லின் அப்படிங்கும்போது மிடில் கிளாஸ் மேன் ஆஃப் லெஷர். அவரோட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மிடில் கிளாஸ் ஒரு மேன். அவர் வந்து எதுக்காக டு என்ஜாய் பில்கிரிமேஜை என்ஜாய் பண்றதுக்கு போறாரு. அடுத்து பார்த்தோம்னா ட்ரேட்ஸ்மேன். அதுக்கு நம்ம அடுத்து வர ட்ரேட்மேன், எல்லாரையுமே கவர் பண்றது. இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரோட கிளாஸ் பத்தியும் சொல்லியிருக்காரு. ட்ரேட்ஸ்மேன் ஒரு மெர்ச்சன்ட் மாதிரியே ட்ரேட்ஸ்மேன். அவரோட அப்பியர்ஸ் அஸ் யூனிட். நிறைய பேர் சேர்ந்து வந்திருக்காங்க ட்ரேட் கிளாஸ். அவங்க வந்து ஸ்டைலிஷ்லி ட்ரெஸ்டு. அவங்களோட பர்சனாலிட்டி ட்ரைட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் பாடி மாதிரி இருக்கு. அவங்க எதுக்காக பில்கிரிமேஜ் வராங்கன்னா டு ரெப்ரசென்ட் தர் குரூப் ஆஃப் அப்கமிங் கிராஃப்ட்ஸ்மேன். ஸோ இதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் கிராஃப்ட்ஸ்மேன், அப்கமிங் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க கூட வரவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. அடுத்து குக்கும் அதே மாதிரி தான், ட்ரேட் கிளாஸ் குக்கு. அவங்க வந்துட்டு என்னன்னா கிராஃப்ட்ஸ்மேன். கூட வரவங்க எல்லாருமே பில்கிரிமேஜுக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரவங்க தான் த குக். ஸோ ஸ்டார்ட் பை இதுல இருந்து சொல்றாங்க, இது வரைக்கும் குக் வரைக்கும் முடிக்கிறாங்க. த ரீவ், த மில்லர், த கார்பெண்டர், இந்த மாதிரி குட்டி குட்டி மைனர் கேரக்டர்ஸும் இருக்கு. ஸோ ரொம்ப மேஜரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பிளாட் சம்மரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏப்ரல்ல தொடங்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஏப்ரல்ல இருக்கு, ஸ்ப்ரிங் டைம். அது அந்த ஸ்ப்ரிங் டைம்ல நிறைய சோசியல் கிளாஸஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து தபார்டீன் சவுத் வாக்ல இருக்கிற தபார்டீன்ல வந்து சேர்ந்து தாமஸ் பெக்கெட்டோட அப்படிங்கிற இங்கிலீஷ் மேர்டையரோடது கேண்டர்பரி கெத்தீட்ரல் இருக்கு. அதை பிளஸிங் வாங்கறதுக்காக எல்லாரும் போறாங்க. ஸோ இதுல வந்து முக்கியமா என்ன செய்யறாங்க அப்படின்னா போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் யாருன்னு ஒரு காம்படிஷன் வச்சு அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீ மீல் கொடுக்கறதா வந்து முடிவு பண்றாங்க. அப்ப டிபார்ச்சர் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிராஸ் அப்படின்னா அந்த லாட் போடுறாங்க. அந்த லாட் போட்டு யாரு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க, யாரு அந்த லாட்ல ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது யாருன்னா நைட்டு. இது ஒரு கொஸ்டினா வரும், யாரோட ஸ்டோரி வந்து கேண்டர்பரி டேல்ஸ்ல ஃபர்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நைட்டு. இதுல ஒரு ஹோஸ்ட் வராருன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஹோஸ்ட் பேரு ஹாரி பெய்லே. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை வந்து சொல்றதுக்கு வந்து நோபல் ஸ்டோரி அபவுட் நைட்ஸ் அண்ட் ஹானர் அண்ட் லவ். அதை தான் நைட் வந்து ஃபினிஷர் ஸ்டோரி, ஹோஸ்ட் கால்ஸ் அப்பான் த மாங்க். ஸோ ஓவர் த ட்ரங்கன் மில்லர் வராரு. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே rapidly வந்து பாசிங், ஹோஸ்ட் ஹரிஸ் த பில்கிரிம்ஸ் டு கெட் ஆன் வித் த டேல்ஸ். ரெடியா இருங்க அப்படின்னு சொல்றது. மேன் ஆஃப் லா ப்ரொசீஸ் டு டெல் ஆஃப் கான்ஸ்டன்சி. மேன் ஆஃப் லா என்ன சொல்றாங்கன்னா டேல் ஆஃப் கான்ஸ்டன்சி சொல்றாங்க. ஹோஸ்ட் இஸ் வெரி ப்ளீஸ்ட் வித் த டேல் அண்ட் டாஸ்க் த பர்சன் டு ரிலேட் another one just as good. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஹாரி பெய்லி, த ஹோஸ்ட் ஆஃப் தபார்டீனோட பேரு தான் ஹாரி பெய்லி. ஸோ இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை விட அதிகமாக நம்மளோட மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ இதுல முக்கியமா ஆக்ட் வைஸ் சம்மரி, ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்து நான் கொடுத்துருப்பேன் நம்மளோட மெட்டீரியல்ல. ஸோ ஓவராலா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம் பிளாட் சம்மரி பார்த்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல ஸ்ப்ரிங் சீசன்ல நடக்குது. அதுல ரீவ், மில்லர், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குக், ரோஜர், இவங்க எல்லாருமே இது வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தபார்டீனுக்கு அப்புறம் கிளம்பும் போது அதுல முக்கியமான விஷயமா பாக்குறது வந்து த நைட் டெல்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டைல். ஏற்கனவே சொல்லிட்டேன், லாங் ஸ்டோரி அபவுட் 2 nights who fall in love with the same woman. ஸோ 2 நைட்டும் ஒரே
பொண்ணை லவ் பண்றது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃபைட் ஃபார் ஹர் அண்ட் ஒன் வின்ஸ் ஹர். அப்போ அதுக்கப்புறம் ஹி சூன் டைஸ் த அனதர். ஸோ 2 பேர் லவ் பண்றாங்க, ஒருத்தர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த நைட் இறந்து போறதுனால இன்னொருத்தர் லவ் பண்ண இன்னொரு நைட் வந்து அந்த பொண்ணை திரும்ப ரீமேரி பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டோரியோட தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அடுத்து மில்லர் வந்து செகண்ட் ஸ்டோரி சொல்றாரு. இது யார பத்தினதுன்னா, மில்லர் சொன்னது ஓல்டு கார்பெண்டர் பத்தினது, யங் வைஃப். ஸோ ஓல்டு கார்பெண்டர் வந்துட்டு யங் ஒய்ஃப் வந்து இருக்கும். அது அந்த யங் மேன் ஃபால் இன் லவ் வித் ஹர். இன்னொரு டூ யங் மேன் வந்து அந்த மில்லரோட ஒய்ஃப் மேல வந்து லவ் வரும். கான்ஸ்பைர்ஸ் வித் ஒன் ஆஃப் தெம் டு மீட். ஸோ 2 பேரையுமே 2 பேர்ட்டையுமே போய் சொல்லிட்டு மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒரு தடவை மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து குக்கு வந்து சொல்றாங்க. குக் சொல்றது வந்து வீக்னஸ் ஃபார் கேம்பிளிங் பத்தி சொல்றாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போதே ரிமைன்ஸ் அன்பினிஷ்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹாரி பெய்லி ஸோ டேஸ் கெட்டிங் ஆன் கால்ஸ் த மேன் ஆஃப் லா. மேன் ஆஃப் லா வந்து அடுத்து என்னன்னா ஸ்டோரி அபவுட் கான்ஸ்டன்ஸ். ரோமன் எம்பரரோட ஒரு கான்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாட்டர், அதாவது ரோமன் எம்பரரோட பொண்ணு கான்ஸ்டன்ஸ், அவங்கள பத்தின ஸ்டோரி சொல்றது மேன் ஆஃப் லா வந்து சொல்றாரு. ஸோ கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி many but her people are converted to Christianity and son becomes emperor. ஸோ அவ நிறைய கண்ட்ரிக்காக உழைக்கிறா. ஆனா அவளுக்கு வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா சன் வந்து மேல வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வைஃப் ஆஃப் பாத் வந்து என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி அபவுட் ஹர் 5 husbands பிஃபோர் பிகினிங் அ ஸ்டோரி. ஸோ யாருக்கு இதுல 5 husband இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஃப் ஆஃப் பாத். அவங்க வந்து ஒரு ஸ்டோரியை வந்து சொல்றாங்க. நைட் ஹூ இஸ் சென்டென்ஸ் டு டெத் ஃபார் அ ரேப். ஸோ ஒரு நைட் வந்து ரேப்காக வந்து இது பண்றாங்க, ரேப்காக வந்து சென்டென்ஸ், அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சிம்பிளி கொஸ்டின் பண்றாங்க. வாட் டு உமன் வாண்ட்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா உமனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ ரேப் சென்டென்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்ல இவங்க வந்து அடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாசர் வந்து அடுத்து யாரு? இன்டரப்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பிகம்ஸ் ரைம்ஸ் அண்ட் டெரிபிள். ஸோ இது ரொம்ப டெரிபிளா ஸ்டோரி ஒவ்வொருத்தரா சொல்லும்போது ஒரு ரீபே வைலண்ட் டாக் மாங்க் வந்து என்ன சொல்றாங்க, லாங் ஸ்ட்ரிங் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ், ஹவு பவர்ஃபுல் பீப்புள் ஆர். பீப்புள் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க, இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து நம்ம லைன்ல கொடுத்துருக்கோம், அதை பாருங்க. இந்த கம்பெனி இதுல பாத்தீங்க அப்படின்னா மேன்சிபிள் ஸ்டோரி அப்படிங்கிறது அன்ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் அண்ட் டாக்கிங் க்ரோ. ஒரு டாக்கிங் க்ரோ பத்தி சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன்சிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து சாசர் அப்பாலஜைஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஆஸ்க் ஃபர்கிவ்னஸ் ஃபார் எனிஒன் ஹூ அஃபெண்டட் பை ஹிஸ் டேல்ஸ். ஸோ லாஸ்டா என்ன முடிக்கிறாரு அப்படின்னா, ஸோ இதுல யோமன் எதை பத்தி சொல்றாருன்னா ஒரு ட்ரெச்சரஸ் அல்கெமிஸ்ட், ஒரு மோசமான டாக்டர். முன்னாடி அதை வந்து கெமிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவரோட பத்தி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா செகண்ட் நன் வந்து என்ன சொல்றாங்கன்னா செயின்ட் செசிலா, கிறிஸ்டியன் மேட்டர் பத்தி சொல்றாங்க. ஸோ லாஸ்டா முடிக்கும் போது சாசர் என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, என்னோட இதால யாராவது அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் டேல்ஸால. ஸோ ஏன்னா நிறைய கிளாஸ் பத்தி அவர் ஒரு ஜட்மெண்டா ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஜட்மெண்ட்டுக்காக அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா சாரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து முக்கியமான கோட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ஸ் டேல்லேருந்து வெல் இஸ் இட் இஸ் said that neither love nor power admit a rival even for an hour. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிவால்வி உமன்னா இருக்கட்டும் மென்னா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத இது பண்றதை விட பீப்புள் கேன் டை ஆஃப் மியர் இமேஜினேஷன். ஸோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோட்டும் 2வது கோட்டும் சேர்த்து கொடுத்துருக்கேன் நான். ஸோ நைட் ஸ்டேல சொல்றது வந்து லவ் நார் பவர் அட்மிட் அ ரைவல் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்னது வந்து நைட்டோட டேல்ல. அடுத்து பார்த்தோம்னா தீம் ஆஃப் பீப்புள் கேன் டை ஆஃப் மியர் இமேஜினேஷன், நம்மளோட கற்பனையே நம்மள சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இமேஜினேஷன் டூ ஈவில் அண்ட் பி டன் பை ஆஸ் யூ டிட். ஸோ நம்ம கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றது ரீவ்ஸ் ப்ரோலாக் அண்ட் டேல்ல அதை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா நமக்கு டிவைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ப்ரீஸ்ட் டேல்ல வந்து மேரேஜ் இஸ் த மிசரி அண்ட் ஒய்ஃப் ஆஃப் பாத் சொல்லியிருக்காரு. ஒய்ஃப் ஆஃப் பாத் இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெர்ச்சன்ட் வந்து சொல்லியிருக்கிறது எபிலாக்ல மெர்ச்சன்ட் ப்ரோலாக் அண்ட் டேல்ல வந்து மெர்ச்சன்ட் ப்ரோலாக் ஸ்டேல் எபிலாக் இது எல்லாத்துலயுமே அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லவர்ஸ் மஸ்ட் ஈச் பி ரெடி டு ஒபே
the other if they would long keep company. ஸோ ஃப்ராங்க்லின் சொல்லும் போது அவரோட டேல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, லவ்வர்ஸா இருந்தா ரெண்டு பேருமே கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும், ஒவ்வொருத்தரையும் ஈச் அதரை ஒபே பண்ண கத்துக்கோங்க அப்படிங்கிறத அவரோட ஸ்டோரியில சொல்லியிருக்காரு. ஸோ மேக்சிமமா இதை வந்து நான் என்னோட ஸ்டைல்ல கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 4 நாள், அதாவது இந்த சாசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு 20-25 ஒரு 5 ஸ்லைட்ல 20 பாயிண்ட்ல அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து நான் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன், ரிவிஷனுக்கான பாயிண்ட் இல்லை. ஸோ மேக்சிமம் இதை நான் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம முக்கியமா படுறத மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப எலாபரேட்டான மெட்டீரியல் வந்து என்கிட்ட இருக்கு. நான் பர்சனலா நான் எப்படி படிப்பணும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸும் சாம்பிள் பேப்பர்ஸும் கேட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளோட சாசர் அவரோட கெண்டபரி டேல்ஸை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ உங்களுக்கு என்னோட டீச்சிங் மெத்தடாலஜி மேல ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்மளை எப்பவுமே இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிற ஆள் நான். ஸோ கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட டெஸ்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்ண விரும்பினாலும் நம்மளோட ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கையில இருக்கும் போது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல வந்து வீக்லி 3 or 4 வீடியோஸ் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். ஒவ்வொரு லெசன்ஸ் வைஸா, சப் டாபிக் வைஸா. ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம படிச்சிடலாம். அதனால கண்டிப்பா படிங்க. டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துக்கோங்க. மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மெட்டீரியல் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ எக்ஸாமை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கு. நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். பாலிடெக்னிக் லெக்சரருக்கான எக்ஸாமில் எழுதி வின் பண்ணியிருக்கேன். அடுத்து டிஆர்பி எக்ஸாமும் எழுதி அதில் இப்போ ஒர்க்கில் இருக்கேன். ஸோ அது ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து, அதாவது மோட்டிவேஷ்னலாக குட்டி குட்டி தாட்ஸ் நம்மளை ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான, நம்மளோட ஸ்ட்ரைட் பாத்லேருந்து நகராமல் இருக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Thank you friends. If you have any doubt or clarification or suggestion, please comment on my video. Thank you friends. Thank you for watching this video.